نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இந்த ஜும்மா மிகச்சரியாக ரபியுல் அவ்வல் 12 வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்த தினம் அது. உலகத்தில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நாடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு விதமாக அவர்களின் வரலாறுகளை பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் போட்டிகள் வைத்து பரிசு கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை வரலாற்றை மற்றவர்களுக்கு பேச இந்த மாதத்தையும் இந்த நாளையும் நல்லதோர் சந்தர்ப்பமாய் இஸ்லாமிய உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த நாளை பல்வேறு நாடுகள் கிட்டத்தட்ட ஈது பெருநாளை போல அனுஷ்டிப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற நேரத்தில் சில சிந்தனைகள் இங்கே முக்கியமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ் இந்த முஸ்லிம் உம்மாவை பார்த்து சொல்லக்கூடிய கட்டளை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும், கண்ணியம் தரப்பட வேண்டும், அவர்களின் உத்தரவுகளுக்கு செவிசாய்க்க வேண்டும், அவர்களின் சுன்னத்துகளான நபி வழிகளை, நபி மொழிகளை, நபியின் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். உயிரிலும் மேலாக, உலகத்திலே உள்ளவற்றையெல்லாம் விட மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அவர்களின் கண்ணியத்திற்கு குறை ஏற்படுகிற விதத்தில் நடைபெறும் எந்த ஒரு விஷயத்திலேயும் சமரசம் செய்து கொள்ளாத சூழ்நிலை முஸ்லிம்களிடம் வர வேண்டும். இது எல்லாம் பெருமானார் விஷயத்தில் நமக்கு இடப்பட்ட கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்கள் எல்லாரும் பின்பற்றுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்ல, லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை ஒரு மனித வாழ்க்கையாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆன் அவர்களை நமக்கு தந்தை என்று சொல்லுகிறது, அவர்களின் மனைவிமார்களை தாய் என்று சொல்லுகிறது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு அவர்களின் உயிரை விட மேலானவர்கள். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மனைவிமார்கள் உலக முஸ்லிம்களுக்கு தாய்மார்கள். எனவே நம்மை பெற்றெடுத்த தந்தை பிறப்பு வழி தந்தை என்றால் நம்ம ஆன்மீக தந்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருக்கான தனிச்சிறப்பு இன்றைக்கு வரையும் உலகம் அவர்களை பற்றிய செய்திகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. 200-300 வருஷமெல்லாம் இல்லை,
1495 வருஷம் கடந்து விட்டது. ஏறத்தாழ 15 நூற்றாண்டுகளினுடைய விழிப்பிலேயும் கூட ஒரு மனிதரின் அங்க அசைவுகளை, அங்க அவயங்களை, அங்க அடையாளங்களை, சின்ன சின்ன நகர்வுகளை கூட ஒரு உம்மத்து பதிவு செய்து வைத்துக் கொண்டு அதுபோல தன் வாழ்க்கையை கட்டமைத்து வாழுகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மாத்திரம் எல்லாம் வல்ல இறைவன் வழங்கி இருக்கிற தனிச்சிறப்பு. இதனால் தானோ என்னவோ இஸ்லாமிய எதிரிகளுக்கு பெருமானாரை பற்றி எழுதாமல் உறக்கம் வருவதில்லை. முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகத்தை பேசாமல், பின்பற்றாமல், அன்பு வைக்காமல், புகழாமல், செலவாத்து சொல்லாமல் எப்படி முஸ்லிம்களுக்கு நாட்கள் நகராதோ, கண்கள் உறங்காதோ, அதுபோல இஸ்லாமிய எதிரிகளுக்கு பெருமானாரை பற்றி ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். கட்டுரைகளாய், திரைப்படங்களாய், கார்ட்டூன்களாய் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு உறக்கம் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிற நம்முடைய நாவுகளால் அல்லது இகழ்ந்து கொண்டே இருக்கிற அவர்களின் எழுதுகோள்களால் மொத்தத்தில் உலகத்தின் தலைப்புச் செய்தியாய் இன்றைக்கு வரையும் களத்தில் நிற்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாருக்கான தனிச்சிறப்பு இது. உலகத்தின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் மறந்துவிட்டது உலகம். எப்போதாவது நினைவு கூறுகிறார்கள். ஆனால் அனுதினமும் அன்றாடமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் உலகத்திலே பேசப்பட்டு கொண்டே இருக்கிற பெருந்தலைவராய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழுபவர்களை விட நபிகள் நாயகத்தினுடைய அவர்களை கேவலப்படுத்துவதற்காக இன்றைக்கு வரையும் ஊடக பயங்கரவாதத்தால் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய. அது குறித்த சிந்தனை இந்த ஜும்மாவிலே நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சூரியனை போய் கையிலே மறைத்து விட்டால் வெளிச்சத்தை மறைத்து விடலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் சூரியன் உங்கள் கைகளாலே மறைக்க முடியாது. கைகளை தாண்டி வெளிச்சம் பாயும், எதிர்ப்புகளை தாண்டி அவர்களினுடைய உயிரோட்டம் விட்ட கருத்துக்கள் பாயும். உலகத்தில் ஒரு மனிதரை அதிகம் பின்பற்றுகிற ஜனத்திரள் என்று நீங்கள் கையில் எடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகத்தை இகழ்வு செய்திட, அவர்களை பற்றி அவதூறுகளை பேசிட எப்போதும் ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு வரையும் இந்த நிலை நீடிக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை பல்வேறு சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே நேரடியாக அந்த வார்த்தையை சொன்னார்கள். ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இன்றைய ரபியுல் அவ்வல் 12 நீங்கள் எக்கச்சக்கமான சோசியல் மீடியாக்களுடைய ஹேஷ்டேக்குகளிலே பார்த்தால் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரபுலகம். என்ன வார்த்தை? ஃபிதாக அபி வ உம்மி அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்களின் தாயும் தந்தையும், ஏன் எங்களுடைய உயிரும் உங்களுக்கு அர்ப்பணம். பெருமானாருக்கு ஒரு இழுக்கு என்கிற போது அதை சகித்துக் கொள்ளுகிற இடத்தில் முஸ்லிம் இருக்க மாட்டான் என்பதல்ல, இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் வழங்கி இருக்கிற கட்டளை. உஹது போர்க்களம், ஒரு நபித்தோழரை காணவில்லை. அவருக்கு சஅத் இப்னு ரபீஅ என்று பெயர். அநேகமாய் கொல்லப்பட்டிருக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அனுப்பிட்டு கேட்டார்கள், அஸஅதுன் ஃபில் அஹ்யாஇ அம் ஃபில் அம்வாத், சஅத் உயிருள்ள பட்டியலில் இருக்கிறாரா அல்லது ஷஹீதானவர்களின் பட்டியலிலே இருக்கிறாரா? தேட போனவர்கள் தேடினார்கள். ஒரு இடத்திலே உயிர் பிரியும் நேரத்தில் குற்றுயிராய் இன்னும் சில வினாடிகளில் உயிரை பிரியும் சூழ்நிலையில் சஅத் இப்னு ரபீஅ படுத்திருக்கிறார். போனவர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா அல்லது இறந்து போய் விட்டீர்களா என்று பார்த்து வர சொன்னார்கள். சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் இறந்தவர்களின் பட்டியலிலேயே என்னை சொல்லிவிடுங்கள் ரசூலுல்லாஹ்விடம்.
நான் 2 செய்தி உனக்கு சொல்லுவேன், அதை நீ போய் சொல்லிவிட வேண்டும். ஒரு செய்தி, ஒரு சமுதாயத்திற்காக ஒரு நபிக்கு கூலி வழங்கப்படுகிற போது மறுமையில் எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்படுகிற கூலியை விட நாயகமே உங்களுக்கு அதிக கூலி தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லுங்கள். 2வது செய்தி, அன்சாரிகளாகிய உங்கள் கூட்டத்திற்கு சொல்லுங்கள், பெருமானாருக்கு மட்டும் இழுக்கு ஏற்படுமானால், பெருமானாரின் கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படுமானால், லா உத்ர லக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட நீங்க எந்த காரணமும் சொல்லி தப்ப முடியாது என்பதை உங்கள் கூடியிருக்கிற அன்சாரிகளுக்கு, கூட்டத்தவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் உயிர் பிரிந்து விட்டது. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமும் அந்த அன்சாரி தோழர்களிடமும் போய்விட்டு வந்தவர் சொன்னார், சஅத் தன் கடைசி வினாடியில் இப்படி சொன்னார், ஒருவேளை பெருமானாருக்கு இழுக்கு ஏற்படுமானால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி தப்பிக்க எந்த காரணமும் கிடையாது. முஸ்லிம்களை பொறுத்தவரை நபிகள் நாயகத்தின் மீதான அவமரியாதை என்பது கடந்து போகக்கூடிய ஒன்றல்ல, 10ஓடு 11ஆய் நகர்ந்து விடுகிற செயல் அல்ல. உயிரினும் மேலான உங்கள் பெற்றோரை ஒருவன் பெயர் கூறி திட்டினால், உங்கள் பெற்றோரை தகாத வார்த்தைகளில் இழுத்தால் என்ன கோபம் வருமோ அதை விட கூடுதல் கோபம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் விஷயத்தில் வர வேண்டும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட அன்றைக்கு இருந்ததே, உங்களுக்கெல்லாம் தெரியும். அபூஜகளை பதிரிலே கொல்ல வந்த 2 சிறுவர்கள் வந்து கேட்டது என்ன தெரியுமா? அபூஜகளை கொல்லுவதற்கு யார் இந்த அபூஜஹல் என்று கேட்டார்கள். அவர்கள் பார்த்ததில்லை. கேட்டது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். அவர்கள் சொன்னார்கள், அவரை எதுக்காக கேட்குறீங்க? இல்லை, நாங்கள் அவங்களை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். 2 பேரும் 15 வயதுக்கு கீழான சிறுவர்கள், முஆது முஅவ்வித்னு பேர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டார்கள், எதனால் கொல்ல வேண்டும்? சிறுவர்கள் பதில் சொன்னார்கள், அவன் ரசூலுல்லாஹ்வை திட்டுறானாமா என்று சொன்னார்கள். அவர்களை பொறுத்தவரை வேறு காரணம் தெரியாது. அபூஜஹல் இஸ்லாமிய எதிரி, அவன் பிரச்சாரத்திற்கு தடையாக இருக்கிறான், அவன் பெருமானாரோடு போர், அதெல்லாம் தெரியாது. நாயகத்தை திட்டனாமா, அதனால நாங்கள் வெட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவோடு வந்தவர்கள் வெட்டி விட்டுத்தான் போனார்கள். அபூஜஹலை கொலை செய்தது பெரிய ஆட்கள் அல்ல, பருவம் எய்தாத 2 சிறுவர்கள். கொலைக்கான காரணம் என்ன தெரியுமா? நாயகத்தை அவன் திட்டுகிறான் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான அவதூறை சகித்து கொள்ளுகிற மனோபாவத்தில் அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் முஸ்லிம்கள் இல்லை. 2 கண்ணும் தெரியாதவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, பெருமானாருக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னாலே அவர்களோடு இணைந்து மோதினாராக இருந்தவர். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் கண் தெரியாதவர். மதீனாவிலே போய் அவர் தங்கி இருந்த போது கண் தெரியாத இவருக்கு எல்லாவித பணிவிடைகளும் செய்தது ஒரு யூத பெண். நன்கு கவனித்தால், நன்கு பணிவிடை செய்தால், ஆக்கி கொடுத்தால், துவைத்து கொடுத்தால் எல்லாம் சரிதான். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வின் ரசூலை வசை பாடினார். கண் தெரியாத அவர் அந்த பெண் தூங்குகிற போது ஆயுதத்தை எடுத்து வெட்டி கொலை செய்துவிட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே நின்றார். உனக்கு எல்லாம் அந்த பெண் தானே செய்தால் என்றார்கள் நாயகம். எல்லாம் செய்தால், ஆனால் உங்களை திட்டுகிற போது என்னாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை, உங்களை வசைபாடுகிற போது என்னாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. போர்க்களத்தில் உஹதில் சஅத் சொன்னதும் அதுதான், அபூஜஹலின் கொன்ற சிறுவர்கள் சொன்னதும் அதுதான், கண்டறியாத உம்மு மக்தூம் சொல்லுவது அதுதான். நபிகளாருக்கு ஏற்படுகிற இழுக்கும் அவதூறும், அவர்களை விமர்சித்து இறைக்கப்படுகிற வாரி இறைக்கப்பட சேறுகளும் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் எந்த அடிப்படையிலையும் அது சகித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகத்தை பேசாமல், எழுதாமல், திட்டாமல், அவதூறு கூறாமல் அவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை. நிறைய மேல்நாட்டு எழுத்தாளர்கள் 2006 டென்மார்க்கில் கார்ட்டூன் வரைந்து நபிகளாரை இழிவுபடுத்தினான். இஸ்லாமிய உலகம் கொந்தளித்தது. 2012 இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற ஒரு திரைப்படம் எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின்
ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை கேலி செய்து பச்சை பச்சையான வசனங்களோடு வந்த திரைப்படம் இஸ்லாமிய உலகத்தில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தது. அதுபோலத்தான் இந்த மாதம் பிரான்சிலே மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது கார்ட்டூன் அரசியல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு அவதூறை பரப்பிக்கொண்டே இருப்பதன் மூலம் இஸ்லாமிய வளர்ச்சியை, பெருமானாரை பின்தொடர்பவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். பிரெஞ்சிலே ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே பாடம் நடத்துகிறான். அவனுக்கு சாமுவேல் என்று பெயர். பாடம் நடத்துபவன் இஸ்லாமியர்கள் இருந்தால் வெளியே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான மோசமாக சித்தரிக்கப்படுகிற கார்ட்டூன்களை எல்லாம், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் இருக்கிற பல்சமய மக்களுக்கு அந்த கார்ட்டூன்களை காட்டி சந்தோஷப்படுகிறான். அவைக்குள்ளே இருப்பவர்கள், அறைக்குள்ளே வகுப்பறைக்குள்ளே இருப்பவர்கள் பல தடவை எச்சரித்தார்கள், கேட்கவில்லை. தொடர்ந்து கார்ட்டூன்களை காட்டி நபிகள் நாயகத்தின் மீது சொல்லப்படுகிற அவதூறுகள் அது கருத்து சுதந்திரம் என்கிற பார்வையில் அவன் பாடம் நடத்தி ஒரு சில நாட்களுக்கு பின்னாலே பள்ளிக்கூடத்திற்கு வெளியிலே தெருவிலே வைத்து ஒரு 18 வயது பையன், துனிசியாவை சேர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது, அப்துல்லா என்று பெயர் கூட சில ஊடகங்களில் சொல்லுகிறார்கள், கொன்று விடுகிறான். விரைந்து வந்த பிரெஞ்சு காவல்துறை அந்த இளைஞனையும் கொன்றுவிட்டது. ஆனால் ஒருவன் கார்ட்டூன்களை குறித்து அவதூறு செய்தி பரப்பினான், இன்னொருவர் ஆத்திரப்பட்டு கொலை செய்து முடிக்கிறார். இந்த இரண்டும் முடித்து போனதல்ல. அந்த நாட்டினுடைய அதிபர் அங்கே வந்து பேசிய பேச்சுதான் இன்றைக்கு சர்வதேச அளவிலே சர்ச்சை. அவர் என்ன பேசுகிறார்? இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், திஸ் இஸ் எ டெரரிஸ்ட் அட்டாக், அவர் சொன்ன வார்த்தை. ரெண்டாவது, இந்த பயங்கரவாதம் இது போன்று தலை தூக்குமானால் என் அரசு இன்னும் மோசமாக நடவடிக்கை எடுக்கும். இது ரெண்டாவது. மூணாவது ஆபத்தான வார்த்தை சொன்னார், இதுபோன கார்ட்டூன்களை பிரெஞ்சு இனிமேல் தொடர்ந்து செய்யும். அதாவது யாரோ அவமானப்படுத்துகிறான், எதேச்சையாக நடந்து கடந்து போய் விடுவது வேறு, திட்டமிட்டு செய்துவிட்டு கருத்து சுதந்திரத்தை நாங்கள் அனுமதிப்போம், இது போன்ற கார்ட்டூன்கள் இன்னமும் எங்கள் நாட்டிலே தொடரும் என்று பேசியதன் விளைவு இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளும் அரபு உலகமும், ஏன் உலகம் முழுக்க முஸ்லிம்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். நபிகளாரை பற்றி பேசாமல், அவதூறு சொல்லாமல் இவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை. சுமார் 60 லட்சம் பேர் பிரான்சிலே இன்றைக்கு முஸ்லிம்கள். 60 லட்சம், கிட்டத்தட்ட அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் 10%. வளர்ச்சி பொறுக்க முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்னால் 6% இருந்தது, 7% இருந்தது. திடீர்னு நாட்டில் 10%. கலிமாவை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை அவர்களால். முகமது நபியை பின்பற்றுபவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை அவர்களால். அதற்காகத்தான் அவ்வப்போது கார்ட்டூன்கள். இதே 2006 அந்த சார்லின் ஹெப்டோவினுடைய 3 பிரபலமான கார்ட்டூன்கள், பெருமானாரை ஆடை இல்லாமல் வரைந்தெழுதிய அந்த கார்ட்டூன்கள் எல்லாம் அத்தனையும் அங்கேதான் நடந்தது. இதே பிரான்சிலே தான் முஸ்லிம் பெண்கள் புர்காவை, முகமூடியை அணிந்து கொண்டு புர்காவுக்கு தடை விதித்தது இதே பிரான்ஸ் தான். தொடர்ந்து இஸ்லாமிய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இறங்கி வருகிற அந்த நாடு, சுருக்கமாக சொன்னால் ஒன்றும் இல்லை, நாயகத்தை பின்பற்றுவோர் நாளுக்கு நாள் அங்கே பெருகி வருகிறார்கள். கட்டுப்படுத்த தெரியாதவன் என்ன நினைக்கிறான்? அந்த சூரியனை கையாலே வைத்து மறைத்து விட்டால் இருட்டாகிவிடும் என்று நினைக்கிறான். கதிரவனை கார்ட்டூன்கள் கையாலே மறைத்து விட்டால் இருட்டாகாது. தொடர்ந்து இந்த எதிர் நடவடிக்கைகளில் இறங்குகிறது. ஆனால் ரிசல்ட் பார்த்தா அந்த நாட்டில் வேற மாதிரி இருக்கு. இவன் கார்ட்டூன் வரைகிறான், என்னென்னமோ பண்ணுறான், பெருமானாரை பற்றி பேசுகிறான். அந்த நாட்டினுடைய ரிசல்ட்டு, அங்கே நடந்த புக் ஃபேரில் மிக அதிகமாக லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்த புத்தகம் என்ன தெரியுமா? ஏ கிறிஸ்டியன் ரீட்ஸ் குர்ஆன் ஒரு புக்கு. ஒரு கிறிஸ்தவன் குர்ஆன் வாசிக்கிறான், அதுதான் ரொம்ப லட்சக்கணக்கான பிரதி போயிருக்கு. இன்னமும் வீடு வீடாய் வீடு வீடாய் நபிகளார் புகுந்திருப்பார்கள் பிரான்சில். உங்களால் அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. மேற்குலக நாடுகள்
கார்ட்டூன் வரைவதாலும் சினிமா எடுப்பதாலும் நபிகள் நாயகத்தை களங்கப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க சோசியல் மீடியாவில் இல்லா ரசூலுல்லாஹ், நாயகமே உங்களை தவிர என்ற வார்த்தை அடங்கிய ஹேஷ்டேக் சர்வதேச அளவில் பிரபலமாகி இருக்கிறது. அரபுலகம் முழுக்க அந்த நாட்டினுடைய தூதரகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய தூதுவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். பெரிய பெரிய மால்களிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் அதனுடைய தயாரிப்புகள் பாய்காட் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துபவர்களோடு இந்த இஸ்லாமிய உலகம் போராடி கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய உலகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்ளுகிறோம், பிரான்சுக்கல்ல, நபிகள் நாயகத்திற்கு எதிர்வினை ஆற்றுகிற யாராக இருந்தாலும் ஒரே வரி, நீங்கள் தோத்து போவீர்கள். இது குர்ஆன் சொல்லுகிறது. நபிகளாரின் மாண்பை காக்க உயிரை கொடுத்தும் போராடுவோம், அன்னலாரை பின்பற்றுவோம், வழிநடப்போம், பிரியம் வைப்போம், உயிரினும் மேலாக அவர்களை நேசிப்போம், அவர்களை இம்மையில் மதீனாவில் காணவும் மறுமையில் ஷஃபாஅத்தோடு காணவும் தொடர்ந்து துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மங்கா புகழை நீடு புகழாய் தொடரச் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.